முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதில் 4 அமைச்சர்கள் டெல்லி செல்ல இருக்கிறாங்க. இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் நேபாளம் சென்று அங்கு மீட்பு பணிகளை ஈடுபட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்கு சிக்கியிருக்கிறவங்களை மீட்டு தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் இப்போ நேபாளம் காத்மண்டு செல்ல இருக்கிறாங்க, அவங்க எப்போ கிளம்புறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி அங்க திமுர் ராணுவ முகாமில் 20 தமிழர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள முதற்கட்டமா தமிழகம் அழைத்து வர என்னென்ன நடவடிக்கைகள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஷியாம், நேபாள நாட்டினுடைய உதயகோசி ஆற்றில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளை பாதுகாப்பாக மீட்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று அவசர ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று இந்த விவாதம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன் கூட அவையில் இது குறித்து விளக்கமும் அளித்திருந்தார். கும்பகோணத்தைச் சேர்ந்த சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலமாக 3 வேன்களில் நேபாளம் சென்ற 57 தமிழர்கள் ஒரு வேனில் பயணித்த 20 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பகுதிகளில் இன்னும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும் மீதமுள்ள 37 தமிழர்களையும் விரைந்து கண்டறிய முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருந்தாகவும் ராஜ்மோகன் பேரவையிலே குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் இன்னும் சில தமிழர்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல முதலமைச்சர் நடத்திய திடீர் ஆய்வு கூட்டத்தில் அமைச்சர்கள் அடங்கிய குழுவை நியமித்திருந்தார். அந்த குழு நேபாள அரசுடன் தொடர்புடன் இணைந்து பணியாற்றும். அத்தோடு நேபாள மீட்பு பணிகளை கண்காணிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 அமைச்சர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார்கள். ஐஏஎஸ் தலைமையிலான அதிகாரிகள் குழுவும் நேபாளம் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.